ஹரியோம். ராஜயோகம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை. இன்றைக்கு முன்னுரையாக சில கருத்துக்களை சிந்திக்கலாம். உண்மையை அறிவதற்கு உறுதுணையாக இருக்கும் சாஸ்திரங்கள் ஒன்று ராஜயோகம். மெய்ப்பொருளை அறிவதற்கான வழியை ஒழுங்காக அது எடுத்து புகட்டுகிறது. அது புகட்டுகிற வழி மனிதனால் முற்றிலும் கையாளத்தக்கது. யுக்தி பூர்வமாக ஆராய்ந்து பார்க்கும் இடத்தும் அவ்வழியானது நேர்மையை வடிவெடுத்துள்ளது என்பதும் விளங்கும். மனிதனுடைய அனுபவத்திற்கும் சாஸ்திரத்துடைய கோட்பாட்டுக்கும் அது முற்றிலும் ஒத்தது என்பது வெளிப்படை. நாம் முதல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய கோட்பாடு ஒன்று உள்ளது. அதாவது ஒவ்வொரு சாஸ்திரத்திற்கும் உரிய தனி ஆராய்ச்சி முறை என்பது ஒன்று உண்டு. ஒரு சாஸ்திரத்திற்குரிய ஆராய்ச்சி முறை மற்றொரு சாஸ்திர முறைக்கு ஒவ்வாதிருப்பதும் இயல்பே. உதாரணமாக, வானசாஸ்திரி ஆக விரும்புகிற மனிதன் வானசாஸ்திரம் என்று உட்கார்ந்தபடி வாயினால் கத்திக் கொண்டிருப்பதனால் அவன் சாஸ்திரத்தை பெற முடியாது. அதற்கேற்ற உபகரணங்களையும் உபாயங்களையும் அவன் கண்டுபிடித்தாக வேண்டும். ரசாயன சாஸ்திரத்தை பற்றி உண்மையும் அதுவே. பூதப் பொருள்களின் இயல்புகளை அறிந்து கொள்வதற்கான முறையொன்றை பின்பற்றியாக வேண்டும். ரசாயன ஆராய்ச்சி சாலைக்கு மனிதன் போக வேண்டும். கெமிஸ்ட்ரி லேப், வெவ்வேறு வஸ்துக்களை எடுத்து கூட்டி பார்க்க வேண்டும். ரசாயன சாஸ்திரம் புகட்டுகிறபடி ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ச்சி செய்கிறவனுக்கே ரசாயன சாஸ்திரத்தை பற்றிய ஞானம் உண்டாகும் அல்லவா? வானசாஸ்திரத்தை அறிய விரும்புகிறவன் அதற்கேற்ற ஆராய்ச்சி சாலைக்கு போக வேண்டும். தூர திருஷ்ட கண்ணாடியை உபயோகப்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும். வானத்தில் இலங்குகின்ற நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பற்றி படிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் வேண்டும். அப்படி செய்தால்தான் ஒரு மனிதன் வானசாஸ்திரி ஆக முடியும். ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் உரிய தனி உபாயம் ஒன்று உண்டு என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சன்மார்க்கத்திற்குரிய பிரசங்கங்களை ஆயிரக்கணக்கில் ஒரு மனிதன் காதால் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படி கேட்பதாலேயே அவன் அறநெறி பிடித்தொழுகியவன் ஆக மாட்டான். புகட்டப்படுகிற சன்மார்க்கத்தை தன் வாழ்க்கையில் பழகுபவனே பெருநெறி பிடித்தொழுகிறவன் ஆகிறான். சான்றோர்கள் பலர் எல்லா நாடுகளிலும் தோன்றியுள்ளார்கள். வெவ்வேறு காலங்களிலும் அவர்கள் தோன்றவர்களாயிருக்கிறார்கள். அம்மேலோர்கள் தூய்மையை வடிவெடுத்தவர்கள். சுயநலம் என்பதை அவர்கள் சிறிதேனும் அறியாதவர்கள். உலகத்திற்கு நலம் செய்வதை தவிர வேறு எந்த விதமான நோக்கம் அவர்கள் கொள்ளவில்லை. அத்தகைய பெருமக்கள் புகட்டிய உண்மைகள் சில இருக்கின்றன. பொறிவாயில் 5 மூலமாக நாம் பெறக்கூடியவைகளை விட மேலான உண்மைகள் சிலவற்றை தாங்கள் கண்டறிந்திருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வுண்மைகளை நம் போன்றவர்களும் கண்டறிந்து கொள்ளக்கூடும் என்று இயம்பி அவர்கள் ஒழுகிய நன்னெறியில் நாமும் ஒழுக வேண்டும் என்று நம்மவர்களை அவர்கள் அழைக்கின்றனர். அவர்கள் காட்டியுள்ள நெறிகளை நாம் நேராக அனுஷ்டிக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் சொல்லியுள்ளபடி சன்மார்க்கத்தை நாம் அனுஷ்டித்து பார்க்க வேண்டும். அப்படி அனுஷ்டித்த பின்பு அவர்கள் புகட்டியுள்ள உண்மைகள் நமக்கு எட்டாது போய்விட்டால் அப்பெரியோர்கள் கூற்றில் பொருள் ஒன்றுமில்லை என்று நாம் கூறலாம். அப்படி ஆராய்ச்சி செய்ததன் பிறகே அதை பற்றி அபிப்பிராயம் சொல்லும் அளவுக்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் அப்படி அறநெறியை கடைபிடிக்காமல் இருந்து கொண்டு, அனுஷ்டிக்காமல் இருந்து கொண்டு அவர்கள் பகர்வதெல்லாம் பொருளற்றவை என்று நாம் வாதிப்போமானால் நம்முடைய கூற்று யுக்திக்கு ஒவ்வாதது. மேலோர்கள் வகுத்து வைத்துள்ள பெருநெறிகளை ஊக்கத்தோடும் உள்ளன்போடும் நாம் பற்றி ஒழுக வேண்டும். அப்படி செய்தால் வாழ்க்கையை பற்றிய மேலான ஞானம் நம் உள்ளத்திலும் ஒளிரும். ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு தெரிந்துள்ள புள்ளி விவரங்களை நாம் தொகுத்து உணர்கிறோம். அப்படி புள்ளி விவரங்களை தொகுத்து உணர்வதற்கு இயற்கையின் நிகழ்ச்சிகளையும் பொருள்களையும் கவனித்து பார்ப்பது அவசியமாகிறது. முதல் விவரங்களை கவனித்து பார்க்கிறோம், பிறகு அவைகளை தொகுத்து ஆராய்கிறோம், அதனின்று பொருத்தமான முடிவுகளுக்கும் வருகிறோம். தத்துவங்களை அறிந்து கொள்வதற்கும் தொகுத்தெடுத்த ஆராய்ச்சி பயன்படுகிறது. மனோதத்துவத்தை பற்றிய அறிவை புகட்டுவது ராஜயோகம். மனதோ மனிதனுடைய அந்தக்கரணமாக இருக்கிறது. மனிதனுடைய இயல்பும் மனதும் இணைவெறியாதவைகள். எண்ணங்களும் உணர்வுகளும் மனதினின்று உதிப்பவை. நம் உள்ளத்திலே
மனதிலே நிகழ்ந்து கொண்டிருப்பவைகளை கவனித்து பார்க்க வேண்டும். அவைகளை கவனித்து பார்க்கின்ற ஆற்றலை முதலில் நாம் பெற வேண்டும். அப்படி மனதை பற்றிய புள்ளி விவரங்களை எல்லாம் கணக்கெடுத்தால்தான் நம் மனதை பற்றிய ஞானத்தை பெற முடியும். புற உலகத்தில் இருக்கிற பொருட்களை பற்றியே விவரங்களை கவனித்தடிப்பது ஒருவாறு அது சுலபமானதும் கூட. ஏனென்றால் அவைகளை ஆராய்வதற்கான கருவிகள் பலவற்றை நிர்மாணித்திருக்கிறோம். ஆனால் நம் உள்ளத்துக்குள்ளே நாம் பயன்படுத்துகின்ற கருவியில் அளவு என்பது இல்லை. மனதை அளப்பதற்கு மனதே கருவியாக இருக்கிறது. ஆகையால் தான் அதை உள்ளபடி மதிப்பு போடுவது மிக மிக கடினமான காரியமாகிறது. ஆயினும் ஆராய்ச்சிக்கு அகப்படாத மனதை ஆராய்ச்சி பண்ணியே ஆக வேண்டும். அப்படி செய்தால்தான் அதை பற்றிய சரியான சாஸ்திரத்தை நாம் அமைக்க முடியும். எடுத்துக்கொண்ட விஷயத்தை சரியாக வகுத்து அறிய வேண்டும் என்னும் கோட்பாடு எல்லா சாஸ்திரங்களுக்கும் பொதுவானதல்லவா? விஷயத்தை பிரித்து ஆராயாது விட்டுவிட்டால் சாஸ்திரம் ஒன்றை சரியாக ஒரு பொழுதும் அமைக்க முடியாது. மனதுக்கு தோன்றும் ஆதரவற்ற எண்ணங்களுக்கும் விவாதங்களுக்கும் சாஸ்திர அமைப்பு உதவ மாட்டார். மனோதத்துவத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் தொன்று தொட்டு தங்களுக்குள் வீண்வாதம் செய்து கொள்கின்றனர். அதற்கெல்லாம் காரணம் மனதை சரியாக அளந்தெடுக்க அவர்களுக்கு இயலாது போய்விட்டதே காரணம். ஆயினும் சில யோகிகள் மனதை சரியாக துருவி ஆராய்ந்து அதை பற்றிய விவரங்களை எல்லாம் உள்ளபடி விளக்க வல்லவர்களாக இருந்தனர். ஆரம்ப தசையிலே ராஜயோகம் நமக்கு அளித்திருக்கும் ஆராய்ச்சி முறை ஒன்று உள்ளது. உள்ள கிடக்கைகளை அல்லது மனதின் இயல்புகளை சரியாக கவனித்து பார்ப்பதற்கான உபாயம்தான் ராஜயோகம். அது நமக்கு கொடுத்து உதவுகிறது. மனதை அளப்பதற்கான கருவியாக ராஜயோகம் அமைந்திருப்பது மனம். கூர்ந்து கவனித்தல் என்னும் திறன் நம்மிடம் உண்டு. அதை நாம் சரியாக பயன்படுத்தவும் உள்முகமாக திருப்பவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளிருக்கும் மனதையே பிரித்து பிரித்து ஆராய்ந்து கவனத்திறமையை நன்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் மனதை பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு நன்கு விளங்கப் பெறும். சிதறடைந்து போயுள்ள ஒளிக்கிரணங்கள் போன்றவை மனதின் ஆற்றல்கள். சிதறிக் கிடக்கும் ஒளிக்கிரணங்களை ஒன்றுபடு செய்தால் அவை யாவும் திரண்டு சுடர் ஒளிமிக பெறுகின்றன. மனதின் ஆற்றல்களும் அத்தகையவையே. ஒன்றுபற்ற மனதிற்கு ஆற்றல் மிக வந்து அமைகிறது. ஞானத்தை பெறுவதற்கு இந்த உபாயம் ஒன்றே நம் கைவசம் உள்ளது. வெளி உலகத்தில் இருக்கிற பொருள்களை பயன்படுத்துவதற்கும் தமக்குள்ளே இருக்கும் உள்ளத்தின் இயல்பை பொருள்படுத்துவதற்கும் இம்முறையே ஒவ்வொருவனும் கையாண்டு வருகிறான். மனோதத்துவ ஆராய்ச்சிக்காரன் தான் படைத்துள்ள ஆராய்ச்சி திறனை அந்த கரணத்தில் ஆராய்ச்சி செலுத்துகிறான். பௌதிக விஞ்ஞானியோ தனது ஆராய்ச்சி திறனை வெளி உலகத்தில் திருப்புகிறான். மற்றும் மனம் படைத்துள்ள ஆராய்ச்சி திறனை உள்முகமாக திருப்புவதற்கும் பயிற்சி மிக அவசியம். குழந்தை பருவத்திலிருந்து நாம் அனைவரும் நமது கவனத்தை வெளி விஷயங்களையே செலுத்தும்படி புகட்டிக்கின்றோம். நம் உள்ளத்திற்குள்ளே அத்திறனை திருப்ப நாம் புகட்டப்படவில்லை. அதனால் நம்மில் பெரும்பான்மையோர் அந்தக்கரண அமைப்பை துருவி பார்த்து தெரிந்து கொள்ளும் பாங்கையே இழந்து விட்டோம். மனதை உள்முகமாக திருப்ப வேண்டும். வெளி விஷயங்களில் போக ஒட்டாது அதை தடுத்து வைக்க வேண்டும். அதன் ஆற்றல் யாவையும் ஒன்று கூடும்படி செய்ய வேண்டும். ஒருமைப்பட்ட மனோசக்திகள் எல்லாம் பிறகு மனதின் மீதே செலுத்த வேண்டும். அப்படி செய்யுங்கால் மனதின் இயல்பு முழுவதையும் அறிந்து கொள்ளும் அறிவு நமக்கு வருகிறது. அம்மனது தன்னைத்தானே துருவி துருவி ஆராய்ந்து கொள்ளவும் வல்லதாகிறது. இப்படிப்பட்ட மனதை கொண்டே மனதை கட்டியாளுதல் செயற்கரிய செயலாகும். ஆயினும் மனதை முற்றிலும் அறிந்து கொள்வதற்கு வேறு வழி ஒன்றுமில்லையே. மனோதத்துவ ஆராய்ச்சிக்கு சாஸ்திர ரீதியான முறை ஒன்றே ஆகும். அத்தகைய ஞானத்தால் வரும் பயன் யாது? மனிதன் பெறும் பேறுகளிலே ஞானமானது தலை சிறந்தது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு அத்தகைய ஞானத்தினால் பிரயோஜனம் உண்டு. நமது துயரங்களை எல்லாம் அது அகற்றிவிடும். நமது மனதை பிரித்து ஆராய்ந்துங்கால் அழியா பொருளாகிய ஆத்மஸ்வரூபத்தை நேருக்கு நேரே நாம் சாட்சியாக தரிக்கிறோம். ஆத்மஸ்வரூபமோ யாண்டும் தூய்மையாக உள்ள நிறைவரும். அதை அறிபவனுக்கு பின்பும் துன்பம் கிடையாது. அச்சத்தினின்று நிறைவேறாத ஆசையினின்றும் துயரம் வருகிறது. ஆத்மஸ்வரூபமாகிய தான் ஒருபோதும் சாவதில்லை என்பதை மனிதன் கண்டுகொள்கிறான். அதன் பிறகு மரணத்தை பற்றிய அச்சம் அவனுக்கு ஏற்படுவதில்லை. தான் ஒரு நிறைபொருள் என்பதை அவன் அறியுங்கால் வீணான ஆசைகள் மனிதனுக்கு உண்டாவதுமில்லை. இங்கனம் அச்சமும் ஆசையும் அகலுங்கால் துன்பம் அகன்று போய்விடுகிறது. பேரானந்தமே எஞ்சியிருக்கிறது.
தேகத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுதே மனிதன் பேரானந்தத்தை எய்தலாம். ஞானத்தை பெறுவதற்கு உபாயம் ஒன்றே உள்ளது, மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் அந்த உபாயம். ரசாயன சாஸ்திரி ஒருவன் தனது ஆராய்ச்சி சாலையிலே தன் மனோசக்திகள் யாவையும் ஒருமுகப்படுத்தி தான் ஆராய்ச்சி செய்யும் பொருள்கள் மீது ஒருமுகப்பட்ட மனதை செலுத்துகிறான். அதனால் அப்பொருளை பற்றிய மர்மங்களை அவன் அறிந்து கொள்கிறான். வானசாஸ்திரி ஒருவன் தனது ஒருமுகப்பட்ட மனதை தூரதிருஷ்டி கண்ணாடியின் மூலமாக வானத்தின் கண் செலுத்துகிறான். நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தமது உண்மை வரலாறுகளை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றன. தான் பேச விரும்பும் ஒரு விஷயத்தின் மீது மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு மனதை ஒருமுகப்படுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதன் உட்பொருள்களை அவன் நன்கு விளக்க முடியும். புகட்டப்படும் விஷயம் ஒன்றை கேட்கிறவன் எவ்வளவுக்கு எவ்வளவு மனதை ஒருமுகப்படுத்தி கேட்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் விஷயத்தை தெளிவுற கிரகித்துக் கொள்கிறான். மனதின் சக்திகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துவது அதன் மூலமாக அன்றி வேறு எப்படித்தான் உலகில் உள்ள ஞானங்களை எல்லாம் அடைய பெறுவ முடியும்? உலகின் கண் மறைந்திருக்கும் நுண்பொருள்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அது என்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. உலகனை எப்படி அணுகுவது, அதை எப்படி ஊடுருவது என்பதை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் போதுமானது. உலகின் உட்பொருளை ஊடுருவி அறிந்து கொள்ளும் திறன் மனதை ஒருமுகப்படுத்தால் நமக்கு அது வருகிறது. மானுட மனதின் கண் புதைந்து கிடக்கும் ஆற்றலுக்கு ஓர் அளவில்லை. மனம் குவிந்து ஒருமுகப்படுதல் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதன் அறிவு திறன் மேலோங்குகிறது. அறிய முடியாததை அறிந்து கொள்ளும் திறன் ஒருமுகப்பட்ட மனதுக்கு வருகிறது. மனோ தத்துவத்தை பற்றிய ரகசியம் இதுவே ஆகும். மனம் இயல்பாக புறத்தில் போகும் தன்மையுடையது. ஆதலால் புறத்திலுள்ள பொருட்கள் மீது மனதை குவிய வைப்பது எளிது. ஆனால் மத ஆராய்ச்சி, தத்துவ ஆராய்ச்சி ஆகியவற்றின் போக்கு அத்தகையதன்று. அத்துறைகளிலோ காண்போனும் காணப்படும் பொருளும் ஒன்றே. நாம் காண வேண்டிய பொருள் உள்ளே இருக்கிறது. மனதுதான் நாம் காணப்பட வேண்டிய பொருள். மனதையே கண்டுகொள்வது அவசியமாகிறது. மனதை கொண்டே மனதை அறிகிறோம். காது கொடுத்து கேட்டு பார்த்தல் எனும் சக்தி மனதுக்குண்டு. ஒருவர் மற்றவரோடு பேசுகிறார். அப்படி பேசுகிறவர் தாம் பேசுவதை சாட்சியாக ஒதுங்கியிருந்து கொண்டு தம் பேச்சை தாமே கேட்டு அறிந்து வர முடியும். வேலை செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்க மனதிற்கு இயலும். அப்படி எண்ணிக்கொண்டிருப்பது எதை பற்றி என்று மனதின் மற்றொரு பகுதி விலகி இருந்து பார்க்கிறதல்லவா? ஆக மனதின் சக்தி அளப்பரியது. அதனிடத்திற்கும் ஆற்றலை பற்றி அது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதன் பொருட்டு மனதானது தன்னை ஆழ்ந்து உள்நோக்கி பார்க்க வேண்டும். காரிருள் படிந்திருக்கும் இடங்கள் சூரிய கிரணங்கள் சென்றால் அவ்விடங்களை பற்றிய மறைபொருள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகிறது. சூரிய கிரகணம் காரிருளுக்குள் பாய்வது போன்று குவிந்துள்ள மனமானது தனக்குள் மறைந்திருக்கும் உட்பொருள்களை ஊடுருவி உண்ணி பார்க்க வேண்டும். நம்ப முடியாத மன நிகழ்ச்சிகள் மீது நம்பிக்கை வைக்க அப்பொழுது நாம் தொடங்குகிறோம். முன்பு கண்டில்லாத நுண்பொருள்களை காண ஆரம்பிக்கும் பொழுது மதத்தின் உட்பொருளை நாம் அறிய வருகிறோம். நான் ஆத்மஸ்வரூபம் அல்லவா என்பதை நமக்கு நாமே அறிந்து கொள்ள வல்லமை அப்பொழுது நமக்கு வருகிறது. வாழ்வு என்பது சில வினாடிகள் முடியக்கூடியதா அல்லது அது நித்தியமா என்றென்றும் இருக்கக்கூடியதா என்பதை நாம் அறிய வருகிறோம். அண்டத்தில் ஊடுருவி இறைவன் ஒருவன் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை நாம் அப்பொழுது அறிய வருகிறோம். இந்த மர்மங்கள் எல்லாம் நமக்கு வெட்ட வெளியாக விளங்கும். நமக்கு ராஜயோகம் புகட்ட முன்வருவது இதுவே ஆகும். மனதை திரட்டி ஒருமுகப்படுத்துவது எங்கனம் என்பதை ராஜயோகம் என்னும் சாஸ்திரம் குறிக்கோளாக வைத்திருக்கிறது. ஒருமுகப்பட்ட மனதை கொண்டே மனதின் அமைப்பை ஆராய வேண்டும். அதற்காகத்தான் மனதை உள்முகமாக திருப்பி பழக்குவது அவசியம். மனதின் கண் அமைந்துள்ள பான்மைகளை எல்லாம் கண்டறிந்த பிறகு அவைகளை தொகுத்து அறிவது அவசியமாகிறது. அவ்வாறு அறிந்த பின் மனோ தத்துவங்களை பற்றி நமக்கு நாமே முடிவு கட்டுக்கொள்ள இயலும். ஜலத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுகிறவன் அந்த ஜலம் எந்த நாட்டுக்குரியது என்று கேட்பதில்லை. அதே விதத்தில் மனதை ஆராய்ச்சி பண்ணுகின்ற ராஜயோக மனிதன் எந்த மதத்துக்குரியவன் என்றும் கேள்வியே எழுப்புவதில்லை. மனிதன் ஆஸ்திகனா நாஸ்திகனா என்பதை பற்றி அது விசாரிப்பதில்லை. ராஜயோகத்தை அனுஷ்டிக்கிறவன் இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லிமா, பௌத்தனா, யூதனா என்ற கேள்விக்கு அங்கு இடமில்லை. நாம் எல்லோரும் மானுடர். ராஜயோகத்துக்கு அது போதுமானது. மனோ தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணும் உரிமை ஆற்றலும் ஒவ்வொரு மானுடனுக்கும் உண்டு. மனதில் வெவ்வேறு வகைப்பட்ட செயல்களுக்கு காரணம் யாது என்று விசாரிக்க மனிதனுக்கு உரிமை உண்டு. அப்படி அவன் தன் மனதையே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் தனது கேள்விக்கேற்ற விடைகளை பெற அவனுக்கு முடியும். அதற்கேற்ற முயற்சியாக எடுத்துக்கொள்வதுதான் இந்த ராஜயோகம்.
ராஜயோக ஆராய்ச்சியை பற்றி மேலான கோட்பாடு ஒன்று உள்ளது. அதாவது மனிதன் எந்த சமயத்தை அல்லது சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் என்பது ராஜயோக அனுஷ்டானத்துக்கு முக்கியமானதல்ல. மனதின் கூறுகளை எல்லாம் மனிதன் தனக்குத்தானே அறிந்து கொள்ளும் வரையில் அவன் அக்கூறு எதிலும் நம்பிக்கை வைக்காதவனாக இருந்து விடலாம். ஆராய்ச்சி செய்து உண்மையை அறிந்து கொண்ட பிறகே அதில் நம்பிக்கை வை என்று யோக சாஸ்திரம் புகட்டுகிறது. உண்மையை நிலைநாட்டுவதற்கு அந்த உண்மையே தக்க ஆதரவாக இருக்கிறது. அதற்கு வேறு பற்றுக்கோடு ஒன்றும் வேண்டியதில்லை. ஜாகிரத அவஸ்தையில் நாம் விழித்திருக்கிறோம். இந்த ஜாகிரத அவஸ்தையின் பான்மைகளை நிலைநாட்டுவதற்கு சொப்பனத்தை நாம் நாடுவதில்லையே, வேறு எந்தவித மனோகல்பிதத்தையும் நாம் நாடுவதில்லையே. ஜாகிரத அவஸ்தாவுக்கு பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜாகிரத அவஸ்தையை தன்னை பற்றி விவரங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அளித்து விடுகிறது அல்லவா? ஆதலால் கனவையோ கற்பனையோ நாம் நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜயோக சாஸ்திரத்தை நாம் தொடர்ந்து நெடுநாளைக்கு கற்க வேண்டும். அதில் சொல்லியுள்ள சாதனங்களை இடைவிடாது பயிற்சி செய்து வர வேண்டும். இந்த சாதனத்தின் ஒரு சிறு பகுதி ஸ்தூல சரீரத்தை ஒட்டியது. சாதனத்தின் பெரும்பகுதியோ போக போக உள்ளமும் உடலும் எங்கனம் ஒன்றோடொன்று நெருங்கி இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் காணலாம். உடலினுடைய நுண்ணிய பகுதி உள்ளம் எனப்படுகிறது. உடலை ஸ்தூல சரீரம் என்றும் உள்ளத்தை சூக்ஷ்ம சரீரம் என்றும் பகர வேண்டும். சூக்ஷ்ம சரீரமாகிய மனதுக்கு உடலின் மீது ஆதிக்கம் செலுத்த முயலும். அதே விதத்தில் ஸ்தூல சரீரம் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அவைகளின் செயல்கள் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டிருக்கின்றன. ஸ்தூல சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் மனதும் ஆரோக்கியமாகவும் வலிமுடைமையாகவும் இருக்கும். பசி என்பது உடலின் ஒரு கூறு. ஒருவனுக்கு பசி எடுத்தால் அவனுடைய மனமும் சஞ்சலப்படுகிறது. பின்பு மனது சஞ்சலப்பட்டால் தேகம் அதற்கேற்றவாறு குலைவடைகிறது. மக்களில் பெரும்பான்மையோர் அடைந்துள்ள பரிபாகம் எத்தகையதென்றால் அவர்களின் ஸ்தூல சரீரமே மனதின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்களின் மனது நன்கு வளர்ச்சி அடையாதிருப்பதே அதற்கு காரணம். மானுட வர்க்கத்தில் பெரும்பான்மையோரை மாக்கள் என்று மொழியலாம். ஏனென்றால் இயல்பிலே அவர்களுக்கு விலங்குகளுக்கும் பெரிய வித்தியாசமில்லை. மனதை கட்டியாளுதல் என்பது விலங்குகளுக்கு சிறிதேனும் இயலாத காரியம். மாக்களாக இருப்பவர்களோ மனதை ஏதோ ஒரு சிறிதளவு அடக்கியாள கற்றிருக்கின்றனர். மக்களில் பெரும்பான்மையோர் தங்கள் மனதை கட்டியாள தெரியாதவர்கள்தான். மனதை கட்டியாள தெரிந்து கொள்வது போன்று தேகத்தை கட்டியாளவும் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவன் சாதனங்களை பயில்வது அவசியமாகிறது. சாதனத்தின் ஆரம்ப தசையில் ஸ்தூல சரீரத்தின் உதவியை ஒரு சிறிதளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்தூல சரீரத்தை போதிய அளவு அடக்கியாள கற்றுக்கொண்ட பிறகு மனதை வசப்படுத்துவதற்கான உபாயங்களை நாம் கையாளலாம். மனதை சாதனத்துக்கு உட்படுத்தும் போது அதை நாம் நமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வல்லவர்களாகிறோம். நமது விருப்பப்படி வேலை செய்யும் மனதை ஏவலாம். நமது விருப்பத்திற்கு ஏற்ப மனதின் கண்ணுள்ள ஆற்றல்களை எல்லாம் குவித்து ஒன்று பண்டிருக்கும்படி செய்ய வைக்க நம்மால் இயலும். இதை பற்றிய விளக்கம் மேலும் தொடரும். ஹரி ஓம்.